ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சனாயன்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து எப்படி நீங்கள் பப்ளிக் ஃப்ரீ டொமைன் க்ரியேட் பண்ணுறேன்டா. நீங்கள் .co.viewல ரெகுலர் சைன்அப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சைன்அப் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் டொமைனில் உங்களோட இதை கொடுத்துருங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் டொமைன் கொடுத்தா அது டிக் வந்துச்சுன்னா அப்புறம் ரிஜிஸ்டர் டொமைன் கொடுத்தா அது ஒரு சைன்அப் விண்டோக்குள்ளே போகும். அந்த சைன்அப் விண்டோவில் நீங்கள் சைன்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வரும். அதில் நீங்கள் கன்ஃபார்ம் டு டெம்பிளர் விபிலி பிளாக்கர் அப்படி வரும். நான் கன்ஃபார்ம் பண்ணதால் இப்படி வரும். கன்ஃபார்ம் டிஎன்எக்ஸ் வரும். நீங்கள் இங்கே போய் செட்டிங்கில் பேசிக்கில் இருக்கும். அதில் பப்ளிஷ் இருக்குது, பிளாக் அட்ரஸ் இருக்கும். அதில் வந்து தேர்ட் பார்ட்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் இதை கொடுத்து இதை காப்பி பண்ணணும். உங்கள் அட்ரஸை கொடுத்துடணும். கொடுத்த பிறகு இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி நான் உங்களுக்கு அன்றைக்கி ரீஃப்ரெஷ் பண்ணி ஒரு செய்தி காட்டுது. ரீடாட் திஸ் பேஜ் திஸ் ஓகே. தென் செட்டப் டு தேர்ட் பார்ட்டி URL பிளாக்னு இருக்கும். அதை நான் வந்து www.clangapp.co.pu www.clangapp.co.pu சேவ் கொடுத்தோன்னே இப்படி வந்துச்சு. இப்போ அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த அதில் இருக்குல்ல இந்த இதை மாதிரி இது நீங்கள் கொடுத்தோன்னே இப்படி வரும். வி ஹேவ் பீன் ஏபிள் டு வெரிஃபை யர் டு 12 வரும். அப்படி வந்துச்சுன்னா இதை காப்பி பண்ணி இதில் போடணும். சரியா? இதை காப்பி பண்ணி இதில் போடணும். இந்த சைட் இருக்கிறத லெஃப்ட் சைட் இருக்கிறத காப்பி பண்ணி இதில் போடணும். ரைட் சைடில் இருக்கிறத காப்பி பண்ணி இதில் போடணும். போட்டுட்டு செக் வெரிஃபை சாம் கொடுத்து டெஸ்ட் யுவர் டொமைன் வந்துச்சுன்னா அது லோட் ஆகும். லோட் ஆகினா இப்படி வரும். கரெக்டாக இருந்தால் இல்லாட்டி தப்பாக இருந்தால் நீங்கள் இன்னொருக்கா பண்ணி பாருங்கள். ஆக்டிவேட்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து clangapp.co.pu. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். படிக்கு உங்கள் சனாஜன்.